மகளிர் தினத்தை முன்னிட்டு விழா எடுத்திருக்கிறாங்க. மஞ்சள் மிக பெரிய அளவில் இந்த விழா நடத்தப் போகின்றார்கள். வரும் 16ஆம் தேதி மார்ச். அதை ஒட்டி பேசுவதற்காக திரு அண்ணன் மணிவண்ணன் அவர்களும் செல்வி சாந்தேஸ்வரியும் இருக்கிறாங்க. சரிங்க சார், சற்று முன்பு சுதா அவர்கள் கேட்ட கேள்வி தான். 3 போட்டிகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. போட்டியில் யாரெல்லாம் கலந்துக்கலாம், வயது வரம்பு இருக்கா, அதே நேரத்தில் என்ன மாதிரி பரிசு அவர்களுக்கு காத்துட்டு இருக்கு சொல்லுங்க. முதல் போட்டி காலை பாலப்பள்ளி மாணவர்கள் 4, 5, 6 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் தமிழ் பாலப்பள்ளி மாணவர்களாக இருக்க வேண்டும். நம்ம அதுதான் நம்ம வலியுறுத்துறோம். அவங்களுடைய பரிசு எல்லாம் நம்ம பணமா கொடுக்குறோம். ரொக்கம் இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய வர்ண திட்ட கோலம் போட்டி, ரங்கோலி கோலம் போட்டி என்ற போட்டிகள் இருக்கு. அதுக்கு வயது வரம்பு கிடையாது. 90 படி கூட ஆரம்பிக்கும் வயது 18, 17, 16, 15 இப்படி நம்ம. சரிங்க சந்தேஸ்வரி, எவ்வளவு காலமா இப்போ இந்த வேலைப்பாடுகள்லாம் கண்டிப்பா விளையாடவே நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்களா? எத்தனை நாட்கள் போயிட்டு இருக்கு இந்த வேலைகள்லாம்? ஒரு 2 வாரம் எனக்கு சிறப்பா போயிட்டு இருக்கு. 2 வாரத்துல பணிகள்லாம் போயிட்டு இருக்கு. சரி, அதுக்கு ஒரு மக்களோட ஒத்துழைப்பு எப்படி இருக்கு? நிச்சயமா சக்தி அறவாரியம் சொல்லும்போது இது ஒரு முதல் நிகழ்ச்சி கிடையாது. நிறைய நிகழ்ச்சிகள் இதுக்கு முன்பாக நீங்க ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க. மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்கு? இந்த மாதிரி போட்டிகள்லாம் வைக்கும் போது மகளிர் தினம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொன்னீங்க சமய உரிமைக்காக வைக்கிறோம் அப்படின்னு. இந்த மாதிரி விஷயம் ஆண்கள் பெண்களும் தங்களுடைய பங்கை ஆற்ற அவங்களுடைய பங்களிப்புக்கு வராதல எப்படி இருக்கு ஆதரவு? நம்மளுடைய ஏற்பாடுகள் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு சொன்னாக்கா, இந்த மகளிர் தினமையொட்டி ஆண்களையும் இணைத்திருக்கிறோம். நிர்வாகத்துல ஆண்களையும் இணைச்சு பெண்களும் இணைத்து அவங்க அதாவது பெண்களுக்கு இந்த வேலை தான், ஆண்களுக்கு இந்த வேலை தான் இல்லாம ஆண்களும் அந்த கோலம் போடக்கூடிய ஏற்பாடுகள் வேலை செய்வாங்க, பெண்களும் அதுக்குள்ள வேலைகளும் செய்வாங்க. சரி, இப்போ இந்த உலக மகளிர் தினம் அப்படின்னு சொல்லும் போது அதற்கு சக்தி அறவாரியத்திலிருந்து நீங்க இது அதுக்காக ஒரு விழா எடுத்திருக்குன்னு சொல்லும் போது கண்டிப்பா உங்க பார்வையிலிருந்து இந்த வருஷம் சொல்ற மாதிரி இந்த சமநிலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆண்டு நம்மளுடைய இந்த ஆண்டு அதாவது கருப்பொருள் சம உரிமைன்றது உண்மை. ஏன்னு சொன்னாக்கா, நம்மளுடைய அன்னை தெரேசா, நம்மளுடைய அன்னை மங்களம், அப்புறம் அன்சான் சூக்கி, அப்புறம் இது போல மிகப்பெரிய அறிஞர்கள் சமமா இருந்து இந்த மண்ணுக்காக போராடியவர்கள். இது போல பல பெண்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனா சம உரிமை இன்றைக்கு வரைக்கும் அது கேள்விக்குறியாக தான் இருக்கு. சம உரிமை ஒன்றும் இல்லை, பயங்கரமா ஒத்துக்கணும் அது. ஆனா முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய நம்ம நாட்டை பொறுத்தவரை ரொம்ப சிறப்பா இருக்கு. அமைச்சு பதவி இருக்கு, மேல்மட்ட பதவிகள் இருக்கு, அரசியல் ரீதியா பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம நாடு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. நல்ல ஒரு விஷயம். சரி, மீண்டும் வரும்போது ஒரு நிகழ்ச்சி எப்போது எங்கே நடைபெறும், எத்தனை மணிக்கு மக்கள் சேரணும், அந்த விவரங்கள் சொல்லுங்க. நம்மளுடைய நிகழ்வு வருகிற 16ஆம் தேதி மார்ச் மாதம் 2014 மரடிக்கா மண்டபம் மஞ்சள் நலனமை கழகம். அதை அடுத்து காலை 8 மணி முதல் 12 வரை, மதியம் 7:30 முதல் 12 வரை நடைபெறும். பொதுமக்கள் திரளாக நம்முடைய நிகழ்வுக்கு ஆதரவு வாங்க வேண்டும். சக்தி அறவாரியத்தின் ஏற்பாட்டில் இது மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு. மக்கள் நிச்சயமாக ஆதரவு கொடுப்பார்கள். நம்முடைய டாக்டர் அவர்களுடைய அன்பு ஆசீர்வாதமும் நம்முடைய இந்திய சமுதாயத்துக்கு நிச்சயமாக உண்டு என்று தெரிந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி. எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்கள் இருவருக்கும். நல்ல ஒரு நிகழ்வு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. மஞ்சள் வட்டாரத்தில் கூட மக்கள் எல்லாரும் போய் கண்டிப்பா அந்த நிகழ்வுல கலந்துக்கணும். அடுத்து அதாவது நவீன உலகத்தில் சமையல் அறைக்கு பேரு கேட்டாலும் ஒதுக்கி போய் நின்று பாத்தீங்க பாருங்க. அதுக்குமே சொல்லிருக்காரு. இப்ப நீங்க சொன்னீங்க கேட்போம் பாருங்க.